பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமது பட்சத்தில், நம்முடைய பட்சத்தில், நமது பக்கத்தில், நம்முடைய சார்பாக ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நம்மை குறித்து சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த கேள்வி என்ன? யார் நமக்கு விரோதமாக இருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறவர்களுக்கு விரோதமாக யார் விரோதமாய் இருக்க முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை நம்மை கேள்வி கேட்கிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பதில் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யாராவது நிற்க முடியுமா? யாராவது இருக்க முடியுமா? நமக்கு விரோதமாக யாராவது இருக்க முடியுமா என்று சொல்லி நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறது. சில நேரத்தில் நாம் யோசிப்பதுண்டு, எனக்கு விரோதமாய் என்னுடைய சத்துருக்கள் இப்படி செய்து விட்டார்கள், எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் அப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல முறை சொல்லுவது உண்டு. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் யாருமே இருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல கட்டங்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பல சந்தர்ப்பங்களிலே பல பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களை பார்த்து ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, இதே கேள்விதான். நான் இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் படைத்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இந்த உலகம் முழுவதையும் நான் ஆளுகிறவன், என்னை காட்டிலும் ஒரு பலவான் இல்லை, என்னை காட்டிலும் அதிகாரம் படைத்தவன் இல்லை. நான் நினைத்ததை செய்ய முடியும், நான் நினைத்தவர்களை உயர்த்த முடியும், நான் நினைத்தவர்களை நான் தாழ்த்த முடியும், நான் நினைத்தவர்களை நான் கொல்ல முடியும், நான் நினைத்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியும். எல்லாம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறீர்கள். நான் உங்களை கொல்லப் போகிறேன், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? உங்களை நான் அக்னி சோலையில தள்ளி நான் உங்களை கொல்லப் போகிறேன், உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? ஆனால் இவர்கள் சற்று கூட பயப்படவில்லை. அன்பானவர்களே, அவர்கள் ராஜாவை என்று சொல்லி கூட சொல்லவில்லை. அந்த ராஜாவுடைய பேர் எடுத்து சொல்லுகிறார்கள், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? நீர் அதிகாரம் படைத்தவராக இருக்கலாம், நீர் எல்லாவற்றையும் பார்க்கலும் மேலான இந்த ராஜாவாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய தேவன் உம்மை காட்டிலும் அவர் மகா மகா பெரியவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உன்னுடைய கைக்கும் தப்புவிப்பார், நீர் உண்டாக்கினதான அக்கினிக்கும் எங்களை தப்புவிப்பான்னு சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு என்ன நடப்பது என்று தெரியவில்லை. இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி ராஜா யோசிச்சிருப்பாரு. சரி, நடக்கட்டும், என்ன செய்வதை செய்து விடுவார்கள் இவர்கள், இவருடைய கடவுள் என்ன செய்து விடுவார் என்று சொல்லி அவரும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர்களை அக்கினி சோலையிலே போடுவிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு ராஜா அறிந்து கொண்டார், இவர்களுடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, இவர்களுடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அந்த அக்கினி நான் உண்டாக்கின அக்கினியை காட்டிலும் பலமுள்ள அக்கினி. இவர்களுக்குள்ள அந்த அக்கினியான தேவன் இருக்கிறார். நான் உண்டாக்கின அக்கினி இவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. அப்போ இவர்களுடைய தேவனே ராஜாக்களுக்கு தேவனாய் இருக்கிறான்னு சொல்லி அவன் அறிக்கையிட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜா பயப்படுகிறான். ஐயா, நீங்களே வாங்க, ஏன்னா கிட்ட வந்தா நான் பொசுங்கிடுவேன் ஏன்னு சொன்ன அவர்களை கொண்டு போன ஆறு பேர் அக்கினியில போட போன 6 பேரை அந்த அக்கினி கொடூரம் கொன்று போட்டது. ஆனால் போடப்பட்டவர்களை அந்த அக்கினியினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை.
அன்பான தேவனே, இப்ப ராஜாவுக்கு புரிந்து விடுகிறது, என்னை காட்டிலும், நான் உண்டாக்கின அக்கினியை காட்டிலும் அவர்களுக்குள்ளே அக்கினியாய் ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் என்னை காட்டிலும் பெரியவர். நான் உண்டாக்கின அக்கினியை காட்டிலும் பெரியவர். நானும் ஒன்றும் செய்ய முடியல. நான் உண்டாக்கின அக்கினி அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை ராஜா அறிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் இருந்தது. எங்கள் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் யார் நிற்க முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பார்வைக்கு நீங்களும் நானும் அற்பமானவர்களாக இருக்கலாம், எண்ணிக்கை இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும், யார் இருந்தாலும், எல்லோரின் கைக்கும் எல்லாவற்றையும் கைக்கும் உன்னை தப்புவித்து உன்னை உயர்த்துகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவரை நீங்களும் நானும் மறக்கும் பொழுதுதான் நாம் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர் நமக்கு நினைவு காட்ட விரும்புகிறார், நினைவுபடுத்த விரும்புகிறார். மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்டவா, நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த வருடம், இந்த நாட்கள் முழுவதுமாய் நான் உன்னை நடத்த மாட்டேனா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் வசனம் சொல்லுகிறது, அவர் மகா பெரியவர். அவர் மகா பெரியவர். எப்படிப்பட்ட பெரியவர்? வானம் ஒரு சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி, அந்த அளவுக்கு பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவனை உடைய நீங்களும் நானும் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து நாம் முன்னேறுவோமாக. ஜெபிப்போமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறபடி தகப்பனே, நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் யாருக்குமே எதற்குமே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு விரோதமாக யாரும் நிற்க முடியாது ஆண்டவரே. அப்போ அதை நாங்கள் மறக்கும் பொழுதுதான் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயம் எங்களுக்கு அதை நினைவுபடுத்தி இருக்கிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் என்பதை ஆண்டவரே நீர் உணர்த்தி இருக்கிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.